இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இந்த காலையிலும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கின்றோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நாள்ல நிறைய அழுத்தங்கள் நமக்கு இருக்கு. பல விஷயங்கள் நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது, பதற்றமடைய வைக்கிறது. அநேகர் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே ஒரு குறை குடகமாகவே இருக்கிறார்கள், ததும்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் முடியல, இன்னும் ஆகல, இன்னும் வரல, இன்னும் கிடைக்கல. ஒரு ஏக்க உணர்வு, ஒரு பரிதபிக்கப்பட்ட மனநிலை. தன்னை சார்ந்தவர்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் அமைதலா இருக்க மாட்டாங்க, சாந்தமா இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலோடு இருக்க மாட்டாங்க. தான் கூட இருக்கிறவங்களையும் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என் அன்பு பிள்ளைகளே, பொறுமையாயிருங்கள், பதட்டம் அடையாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, பொறுமையாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், வாழ்வில் சில சிரமங்கள் வருகிறது, அதன் மத்தியில் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களே ஆனால், வாழ்வில் எதிர்பாராத விதத்துல சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது, அதன் மத்தியிலும் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களே ஆனால், யோபுவை போன்று வாழ்க்கையிலே சொல்லொன்னா பாடுகளை சந்திக்கக்கூடிய சில பாதைகள் வருகக்கூடிய பயணத்திலும் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களே ஆனால், வாழ்க்கை பல நேரத்தில் உங்களை தட்டி கீழே விழ தள்ளி பல வகையான சோர்வுக்குட்படுத்தி நீங்கள் செய்யாத குற்றங்களை செய்ததாக பழிசாட்டப்பட்டு உங்கள் நற்பெயருக்கு தீமையான விளைவுகள் வரக்கூடிய அளவுக்கு துஷ்ட மனிதர்கள் சில தீய கிரியைகளை செய்யும் பொழுதும் உங்களால் பொறுமையாய் இருக்க முடியுமேயானால், பொறுமையாகவே இருக்க முடியாது என்ற சூழ்நிலையிலேயும் உங்களால் பொறுமையாய் இருக்க முடிந்தால், நிதானமாய் இருக்க முடிந்தால், அமைதலாய் இருக்க முடிந்தால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொறுமையா இருக்கீங்களா? திடீர்னு ஒரு சத்தம் வந்தோடனே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டம் அடையாம ரொம்ப பொறுமையா நிதானமா என்ன விஷயம், ஏன் அப்படி நடக்குதுன்னு கவனிக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் பெரிய பாதிப்பே வராது உங்களுக்கு. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுடைய நிதானம், உங்களுடைய சாந்த குணம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய தன்னடக்கம், அது பெரிய நன்மையை உங்கள் வாழ்வில் வாரி வழங்கிவிடும். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பல நேரத்தில் நம்ம நினைச்சது போல காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், லேட் ஆகலாம், தாமதம் ஆகலாம், சங்கடமான சூழ்நிலைகள் வரலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே கொஞ்சம் அடக்கி கொள்ளுங்க. நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் நடக்கும். இந்த ஜூன் மாதம் கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்றதான விமானம் பெரிய விபத்துக்குள்ளானதை நாம் செய்தித்தாள்ல வாசித்தோம். ஆனா அந்த விமானத்துல பயணிக்க வேண்டிய குறிப்பிட்ட ஒரு பெண்மணி, பூமி சவுகான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பயணித்து வந்ததான வாகனம் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல தாமதம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. அவங்க அந்த விமானத்தை பயணிக்க முடியாதபடிக்கு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த விமானத்துக்குள் ஏற முடியல. காரணம், காலதாமதம் ஆயிருச்சு. ஆனாலும் ரிசல்ட்னு ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா,
அந்த பெரிய விபத்திலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு. உங்க வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் தாமதமாயிருக்கலாம், காலம் கடந்திருக்கலாம், உங்களுக்கு அமையாதது போல சில பிம்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வருந்தாதீர்கள், பயப்படாதீர்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு இதுவாகவே நடக்கும், நன்மையாகவே முடியும். ஒருவேளை அதனுடைய வேல்யூ இன்னைக்கு உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம். யோபு வாழ்க்கையில பல சவால்கள் வரும்பொழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிந்தை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அவமானம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காயம், அவன் மனசுல அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கலாம். ஆனா யோசித்து பாருங்கள், இன்றைக்கு யோபுவினுடைய பெயரை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோமே. தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி கோலியாத்தினுடைய சவால்கள் என்று அவனுடைய வாழ்வில் அவன் குமரி இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், அவன் சரித்திரம் படைத்தவனாய் மாறிவிட்டானே. தானியேலுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்வில் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை சவால்கள், எல்லாவற்றிலும் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுத்திருந்தபடியினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ரிசல்ட் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? தீமையா வரல, பேடா வரல, அவங்களுக்கு ஃபேவரா, நன்மையாகவே மாறிச்சு. ஆகவே உங்க வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்தது போல சில காரியங்கள் போகலையா, எதிர்பார்த்தது போல காரியங்கள் கைக்குடி வரலையா, லேட் ஆகுதா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவும் கெட்டு போகல, எதுவுமே முடிஞ்சு போகல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. நீங்கள் பொறுமையோடு இருந்து பாருங்கள், கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். யோபு பொறுமையோடு இருந்தபடினால் தன்னுடைய சோதனைகளில் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்தார். தாவீது சொல்லுகிறார், எவ்வளவோ சோதிக்கப்பட்டான், ஆனாலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்ததுனால கர்த்தர் தாவீதின் ராஜ்யபாரத்தை வலிமையான ராஜ்யபாரமாய் மாற்றிவிட்டார். சோதிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தாங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு முறுமுறுத்து அவர்கள் பின்மாற்றத்திற்குள் போகவில்லை. கர்த்தரை பற்றி கொண்டார்கள், பொறுத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை இருந்த சோதனையிலிருந்து இருக்க வேண்டிய சாதனையான இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்க லைஃப்ல அதை தான் செய்ய போறார். எதை செய்ய போறாரு? சோதிக்கப்பட்டு இருக்கீங்களா? பொறுமையோடு இருக்கீங்களா? நீங்கள் ஆசீர்வாதமான இடத்துக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். கர்த்தாதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் லூயிஸ் பால் சுஜாதா தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு விசேஷமான நாட்களை காணக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களை விசேஷமாய் இந்த நாள்ல ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பல வகையான சவால்கள் மத்தியிலே உடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருப்பதை தேவன் அறிவீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை தாரும், நிதானத்தை தாரும், தன்னடக்கத்தை தாரும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் பொறுமையாயிருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு உணரும்படி கர்த்தர் செய்து வெற்றி காண செய்வீராக. தேவாதி தேவனுடைய வல்லக்கரம், ராஜாதிராஜனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. பொறுமையாய் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அருமையாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு தாராளமான நம்முடைய கிரியைகளின், செய்கைகளின், செயலின் முடிவாகிய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த நாளிலும் திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, நிறைந்த ஆசீர்வாதம், சிறந்த ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக. ஞான சரீர நன்மைகள் என்று தேவன் அருளக்கூடிய சகல சம்பூர்ண நன்மைகள் பெற்றுமுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுபிட்சமாய் இருக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பொறுமையோடு உங்கள் வாழ்வில் பயணியுங்கள்.
கர்த்தர் தரக்கூடிய பல மடங்கு தரமான ஆசீர்வாதங்களை பெற்று நலமாய் வாழ்ந்திருப்பீர்கள்.